வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சென்னை கே நகர் அருகே சாலையில் நடந்து சென்ற கூலி தொழிலாளி பாதாள சாக்கடையில் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கே நகர் அருகே உள்ள ஜவஹர்லால் நேரு பிரதான சாலையில் பாதாள சாக்கடை சரி செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனால் அங்கு பேரிகார்டுகள் மூலம் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் அவ்வழியாக நடந்து சென்ற அதே பகுதியைச் சேர்ந்த ஐயப்பன் என்ற கூலி தொழிலாளி பாதாள சாக்கடையில் தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் ஐயப்பனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சதுரகிரி மலைக்கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு திங்கட்கிழமை முதல் 3 நாட்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்க மலைக்கோயிலில் மாதந்தோறும் பிரதோஷம், பௌர்ணமி நாட்களில் பக்தர்கள் மலையேறி செல்ல வனத்துறையால் அனுமதிக்கப்படுகின்றனர். அந்த வகையில் புரட்டாசி மாத மகாலய அமாவாசை தினத்தை முன்னிட்டு பக்தர்கள் மலையேறி சுவாமி தரிசனம் செய்ய திங்கட்கிழமை முதல் வரும் 2ஆம் தேதி வரை அனுமதி அளித்து வனத்துறை அறிவித்துள்ளது. மேலும் அனுமதிக்கப்பட்ட நாட்களில் மழை பெய்தால் பக்தர்கள் மலையேற தடை விதிக்கப்படும் என்றும் நீரோடைகளில் குளிக்க தடை செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த பூவிருந்தவல்லி அருகே சாலையில் தோண்டப்பட்ட பள்ளத்தில் கார் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த பவன் வெளிநாட்டிலிருந்து வந்த தனது நண்பரை அழைத்து கொண்டு ஆந்திரா நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார். இந்நிலையில் பூவிருந்தவல்லியை அடுத்த காட்டுப்பாக்கம் ட்ரங்க் சாலையில் சென்று கொண்டிருந்த போது கார் தனது கட்டுப்பாட்டை இழந்து மின்சார வயர்களுக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. தொடர்ந்து அக்கம் பக்கத்தினர் காரில் இருந்தவர்களை மீட்டெடுத்தனர். தகவல் அறிந்து அங்கு வந்த போக்குவரத்து போலீசார் கிரேன் உதவியுடன் காரையும் மீட்டனர். இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளன. விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே மிலாடி நபியை முன்னிட்டு நடைபெற்ற கந்தூரி விழாவில் 100க்கும் மேற்பட்ட ஆடுகள் வெட்டப்பட்டு கறி விருந்து சமைத்து பரிமாறப்பட்டது. நரிக்குடி அருகே வீரசோழன் கிராமத்தில் இஸ்லாமியர்களின் இறை தூதரான முகமது நபி பிறந்த நாளான மிலாது நபி நிறைவு விழாவை முன்னிட்டு பாரம்பரியமிக்க கந்தூரி விழா கறி விருந்து படைக்கும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஆடுகள் வெட்டப்பட்டு கறி விருந்து சமைக்கப்பட்டு அனைவருக்கும் பரிமாறப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சாதி மத பேதமின்றி அனைத்து சமுதாயத்தினரும் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வத்துடன் திரளாக பங்கு பெற்றனர். வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.